ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 29வது தசகம் மோகினி அவதாரம். உத்கஜ்ஜத்தஸ்தவ கராதமிருதம் ஹரத்சு தைத்யேஷு தானாசரணானனுநீய தேவான் சத்யஸ்திரோததிததேவ பவத் பிரபாவா துத்யத்ஸ்வயுத்யகலஹாதிதிஜா பபூவுஹு. இந்த 29வது தசகத்தில் பட்டதிரி அமிர்த மதனமும் மோகினி திரு அவதாரத்தை பற்றியும் வர்ணிக்கிறார். அதில் ஸ்லோகம் 1ல் அசுரர்கள் அமிர்தம் கிடைக்க வேண்டி சண்டை போடுறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ தன்வந்திரி வடிவமாக பார்க்கடலில் இருந்து அமிர்த குடத்தை எடுத்து வெளிவந்த போது அசுரர்கள் அந்த அமிர்த குடத்தை உன்னிடமிருந்து பிடுங்கிக் கொண்டார்கள். அப்பொழுது தேவர்கள் மிகவும் துக்கமடைந்தார்கள். உடனே நீ தேவர்களின் மனக்கவலையை அறிந்து அவர்களுக்கு கவலைப்படாதீர்கள், என் மாயையால் அசுரர்களுக்குள் கலகமுண்டாக்கி உங்களுக்கு அமிர்தம் தருகினேன் என்று சமாதானம் செய்துவிட்டு நீ அங்கிருந்து மறைந்து விட்டாய் அல்லவா குருவாயூரப்பா. உன் மாயையின் சிறப்பினால் அசுரர்கள் தங்களுக்குள் கலகம் செய்தார்கள். இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார், ஷ்யாமாம் ருச்சாபி வயசாபி தனும் ததானீம் பிராப்தோசி துங்ககுச்சமண்டல பங்குராம் த்வம் பீயூஷ கும்பகலஹம் பரிமுச்ய சர்வே திருஷ்ணாகுலா பிரதியயுஸ்த்வதுரோஜகும்பே. இந்த 2வது ஸ்லோகத்தில் மோகினி அவதாரத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ மோகினி என்ற ரூபம் எடுத்தாய். அப்பொழுது அசுரர்கள் தங்கள் சண்டையை நிறுத்திவிட்டு உன்மேல் ஆசை கொண்டு உன்னிடம் ஓடி வந்தனர். உன் மோகினி ரூபம் நீருண்ட மேகம் போல் வர்ணமுள்ளதாக இருந்தது. இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார், காத்வம் ரிகாக்ஷி விபஜஸ்வ சுதாமிமாமீம் த்யாரூடராகவிவசானபியாச்சதோ மூன் விஸ்வஸ்ய தே மயி கதம் குலடாஸ்மி தைத்யா இத்யாலபன்னபி சுவிஸ்வசிதானதானீஹி. இந்த 3வது ஸ்லோகத்தில் மோகினி ரூபத்தை கண்டு அசுரர்கள் மயங்கியதை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் மோகினி ரூபத்தை கண்டதும் அசுரர்களுக்கு காமம் உண்டாயிற்று. உன்னை பார்த்து அவர்கள் மான்விழி கொண்டவளே, நீ யார்? இந்த அமுதத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடு என்று உன்னிடம் வேண்டினார்கள். உடனே நீ அவர்களை நோக்கி, நான் வேசி, என்னை எப்படி நீங்கள் நம்புகிறீர்கள் என்று கேட்டாயல்லவா. இந்த கேள்வி அசுரர்களின் நம்பிக்கை உன்மேல் உள்ளதாகச் செய்தாய் அல்லவா குருவாயூரப்பா. இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார், மோதாத்சுதா கலசமேஷு ததத்சு சாத்வம் துஷ்சேஷ்டிதம் மம சஹத்வமிதி ப்ருவாணா பங்க்தி பிரபேத விநிவேஷித தேவ தைத்யா லீலா விலாசகதிபிஸ் சமதா சுதாம் தாம். இந்த 4வது ஸ்லோகத்தில் தேவர்களுக்கு அமிர்தத்தை பங்கிட்டு கொடுத்ததை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு அந்த அசுரர்கள் உன்னிடம் அமிர்த கலசம் மகிழ்ச்சியோடு கொடுத்தார்கள். உடனே நீ அவர்களிடம் என் தகாத செயலை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கூறினாயல்லவா. அதோடு நீ அசுரர்களையும் தேவர்களையும் தனித்தனி வரிசையில் உட்கார வைத்தாய். மோகினி ரூபம் தரித்த நீ களிப்பூட்டும் கொடி நடையில் நடந்தபடி அந்த அமுதத்தை பகிர்ந்து கொடுக்க தொடங்கினாய் இல்லையா குருவாயூரப்பான குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார், அஸ்மாஸ்பியம் பிரணியினீத்ய சுரேஷு தேஷு ஜோஷம் ஸ்திதேஷ்வத சமாப்ய சுதாம் சுரேஷு த்வம் பக்தலோகவசகோ நிஜ ரூபமேத்ய ஸ்வர்பானுமர்த்த பரிபீத சுதம் யளாவி. இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ராகுவின் தலையை வெட்டுதலை பற்றி வர்ணிக்கிறார்.
அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவனாக நீ தேவர்களுக்கு அமிர்தம் நன்கு பரிமாறினாய். ஆனால் நீ அசுரர்களுக்கு சிறிதளவு கூட பெருமாறவில்லை. அசுரர்கள் உன்னை இவள் நம்மிடம் மிகுந்த அன்பு கொண்டவள் என்று நினைத்து பேசாமல் இருந்தார்கள். நீ அமிர்தம் முழுவதும் தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தாய் அல்லவா குருவாயூரப்பா. அப்பொழுது அசுர கூட்டத்தைச் சேர்ந்த ஸ்வர்பானு என்ற ராகு தேவர்கள் வரிசையில் அமர்ந்திருந்த அமிர்தத்தை பாதி உட்கொள்ளும் பொழுது நீ உன் சுயரூபத்தை எடுத்துக்கொண்டு ராகுவின் தலையை வெட்டினாயல்லவா குருவாயூரப்பா. இன்னும் குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். त्वत्तस्सुताहरणयोग्यफलं परेषु दत्त्वा गते त्वयि सुरै खलु ते व्यगृह्णन् घोरेतमूर्च्छतिरणे बलिदैत्यमाया व्यामोहिते सुरगणे त्वमिहा विरासि. இந்த 6வது ஸ்லோகத்தில் தேவர்களும் அசுரர்களும் சண்டையிடும் பொழுது ஸ்ரீநாராயணன் அவது தோன்றுதலை பற்றி வர்ணிக்கிறார் குருவாயூரப்பன். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அசுரர்கள் தங்களுக்கு அமிர்தம் கிடைக்காத பொழுது தேவர்கள்தான் காரணம் என்று நினைத்து தேவர்களிடம் போர் செய்தனர். போர் மிகவும் கடுமையாக இருந்தது. அப்பொழுது மகாபலி தன் அசுர மாயையை ஏவினான். தேவர்கள் மிகவும் குழப்பமடைந்தார்கள். உடனே நீ தேவர்கள் இருக்கும் இடத்தில் வந்தாயல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். त्वं कालनेमिमतमालिमुकाञ्जकन्त शक्रोजकानफलिजम्पबलान् सपाकान् शुष्कार्त्रदुष्करवतेनमुचौचलूने फेनेन नारदगिरान्यरुणोरणं त्वम्. இந்த 7வது ஸ்லோகத்தில் நாரதர் வேண்டுகோளுக்கு இணங்கி ஸ்ரீநாராயணன் சண்டையை நிறுத்துவதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு நீ காலநேமி, மாலி, சுமாலி இவர்களை உன் சக்கராயுதத்தால் வதம் செய்தாய். இந்திரனை தன் வஜ்ராயுதத்தால் பகாசுரன், பலி, ஜம்பன், வலன் முதலியவர்களை கொன்றான். நமுச்சு என்ற அரசன், நமுச்சி என்ற அசுரன் ஈரம் உள்ளதாலோ காய்ந்ததாலோ கொல்ல முடியாதபடி வரம் வாங்கினான். அதனால் இந்திரன் யோசித்து கடல் நுரையினால் நமுச்சியை கொன்றான். பிறகு நீ நாரதர் வேண்டுகோளுக்கு இணங்கி போரை நிறுத்தினாய் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். योषावपुर्थनुजमोहनमाहितं ते श्रुत्वा विलोकनकुतूहलवान् महेशः भूदैः समं गिरिजया च गदपतं ते स्तुत्वा प्रवीदभिमतं त्वमतोतिरोधाः. இந்த 8வது ஸ்லோகத்தில் பரமேஸ்வரன் மோகினி ரூபத்தை காண ஆசைப்பட்டதை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் மோகினி ரூபத்தை பரமேஸ்வரன் கேட்டார். பரமேஸ்வரனுக்கு உன் மோகினி ரூபம் காண வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று. உடனே பரமேஸ்வரன் பார்வதி பூதகணங்களுடன் வைகுண்டம் சென்று உன்னிடம் மோகினி ரூபத்தை பார்க்க விரும்புவதாக சொன்னார். இப்படி பரமேஸ்வரன் வேண்டிக்கொள்ள நீ மோகினி ரூபத்தை மறுபடியும் அவர்களுக்கு காட்டினாய். பிறகு நீ மறைந்தாயல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். आरामसीमणि च कन्दुकगातलीला लोलायमाननयनां कमनीं मनोज्ञां त्वामेष वीक्ष्य विगळत्वसनां मनोभूर्वेगातनङ्करिपुरङ्कसमालिलिङ्क. இந்த 9வது ஸ்லோகத்தில் பரமேஸ்வரன் மோகினி ரூபத்தை கண்டு ஆசைப்படுதலை பற்றி வர்ணிக்கிறார் குருவாயூரப்பன். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ உன் மோகினி ரூபத்தில் பூந்தோட்டத்தில் பந்து விளையாடி கொண்டிருந்தாய். அப்பொழுது காற்றில் உன் மேல் உள்ள ஆடை சற்று விலகிய போது பரமேஸ்வரன் உன்னை ஆலிங்கனம் செய்து கொண்டார் இல்லையா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். பூயோபி வித்ருதவதீமுபதாவ்ய தேவோ வீர்ய பிரமோக்ஷ விகசத் பரமார்த்தபோதः त्वन्मानितस्तव महत्त्वमुवाच देव्यै तत्तादृशस्त्वमववात निकेतनात्. सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द.
இந்த 10வது ஸ்லோகத்தில் பரமேஸ்வரன் ஸ்ரீஹரியின் பெருமையை உரைத்தலை பற்றி பட்டதிரி கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பரமேஸ்வரன் உன்னை ஆலிங்கனம் செய்து கொண்ட பொழுது நீயோ அவர் பிடியிலிருந்து விடுபட்டு ஓடினாய். பரமேஸ்வரனும் விடாமல் பின்தொடர்ந்து தன் வீரியத்தை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு பரமேஸ்வரன் தெளிவடைந்து உன்னால் மேன்மையடைந்து தன் மனைவி பார்வதியிடம் உன் பெருமைகளை கூறினார். அப்படிப்பட்ட பெருமையுடைய நீயே காக்க வேண்டும் குருவாயூரப்பா. இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி ஏ குருவாயூரப்பா காக்க வேண்டும் என்று பொதுவாக வேண்டியிருக்கிறார். அதனால் பட்டதிரி உலகம் முழுவதும் ஸ்ரீ குருவாயூரப்பின் அனுகிரகத்தை அடைய வேண்டும் என்று கூறியது நமக்கு வெளிப்படுகிறது. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த.